ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்தில் இருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 808வது நாமாவளியாக ஓம் விமலாய நமஹ. முருகப்பெருமான குற்றமற்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது நிர்மலமானவராக குமார பரமேஸ்வரன் இருக்கார். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடர் அடியார் எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். மாசற்ற ஜோதி, அந்த நெருப்பு, அந்த நெருப்பில் எந்த ஒரு தூசை கிட்டக்க போகாது. அதில் தோன்றிய ஜோதி, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடர் குமார பரமேஸ்வரன். அப்போ அவர்கிட்ட எப்பேற்பட்ட தோஷங்களும் கிட்டக்க நெருங்காது. அதனால தான் அவருக்கு மாசிலா மணியே அப்படிலாம் அடியார்கள் வர்ணிச்சிருக்கா. அப்போ இறைவன் அந்த தன்மையில் இருக்கார். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் விமலன் அப்பழுக்கற்றவராக இருக்கக்கூடியவர். அதனால தான் இறைவனை பஞ்சாசனத்தில் பூஜை பண்ணும்போது அனந்தாசனம், சிம்மாசனம், யோகாசனம், பத்மாசனம், விமலாசனத்தில் பூஜை பண்ணுவாள். விமலம்னா அப்பழுக்கற்ற அந்த சுத்தமான தூய்மையான ஸ்தானத்தில் சுவாமி ஆவாகனம் பண்ணுவாள். அப்போ அப்பழுக்கற்ற இடத்துல அவர் எழுந்தருளி அனுகிரகம் பண்ணுவார். அப்போ நமக்கு ஜீவனுக்கு பார்த்தோம்னா மல வடிவம், மலபந்தம் தான் இந்த சரீரம். இந்த ஆணவம், கர்மம், மாயை மும்மலங்களால் சேர்ந்தது நம்மளுடைய ஜீவாத்மா சரீரம். பரமாத்மா அப்பழுக்கற்றவன், விமலனாக இருக்கார். மலமுடையது ஜீவன். அப்போ அந்த ஜீவன் அதை உணர்ந்து அதை போக்கிக்கணும். எப்படி இந்த உடம்பு அழுக்க நீரால் போக்குற மாதிரி நம்மளுடைய அந்த ஆத்மாவனுடைய பல்வேறு விதமான இந்த கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுவாமியினுடைய அனுகிரகத்தால் தான் போக்க முடியும். அதை தான் திருப்புகழ் அழகாக சொல்லுவார். கரைபடும் உடம்பு இராது என கருதுதல் ஒழிந்து வாயுவை கர்ம வச்சனங்களால் மறித்து அனலூதி கவலைப்படுகின்ற யோக கற்பனை மருவு சிந்தை போய்விட கலகமிடும் அஞ்சும் வேறற. இந்த ஐம்புலன் இருக்கு இல்லையா, அது நமக்கு உதவி பண்ணுற மாதிரி பண்ணும். ஆனால் அது நமக்கு திருப்பி திருப்பி அந்த ஜனன மரணத்துக்கே கூட்டின்னு போயிடும். அப்பேற்பட்ட கலகமிடும் அஞ்சும் வேறற செயல் மாலை குறைவர நிறைந்த மோன நிர்குணம் அது பொருந்தி வீடுற. வீடுன்றத மோட்சம். குருமலை விலங்கு ஞான சத்குருநாதா குமரா சரண் என்று கூதல புதுமலர் சொரிந்து கோமல பதயுகல புண்டரீக முற்று உணர்வேனோ அப்படின்றார். ஏன்னா தெரிந்து கொள்வது வேற, உணர்வது வேற. உணர்ந்தால்தான் இறைவன் வெளிப்படுவார். அதனால தான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே அப்படின்னுவார். அப்போ உணர்வு பொருள்தான் இறைவன். அதனால்தான் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னுவார் அபிராம்பற்று. அப்போ உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் பராசக்தி. அது மாதிரி இறைவன் தன்மையை நம்ம உணரணும். அப்போ உணரும்பொழுது தான் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா குற்றமற்றவராக தூய்மையான வடிவமாக அந்த பரம்பொருள் இருக்கார். மாசிலா மணியாக இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் விமலாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.